மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயா அவனுடைய மாவட்ட செயலாளராக, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறேன். இந்த நிலை இன்று வரை நீடித்து வருகிறது. ஆனாலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடி சார் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவா ஒற்றுமைப்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இல்லையென்றால் 3வது இடத்துக்கு தான் எடப்பாடி சார் போவார். மீண்டும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மீண்டும் தொடர்வார் என்பதுதான் இன்றைய சூழ்நிலை இருக்கிறது. ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் 3வது இடத்துக்கு தான் எடப்பாடி போவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னத்தை வேரோடு அழிப்பதற்கான வழியை எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வது தவறாக தெரிகிறது.